ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 17 தான். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எல்லாருக்கும் இருக்க பெரிய ப்ராப்ளம் குண்டாக இருக்கிறது தான். அதனால எல்லோரும் நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறையா பேர் டயட்டுன்ற பேரில் எதுவுமே சாப்பிடாமல் இருந்து இன்னும் உங்கள் உடம்புல நிறையா ப்ராப்ளம் உண்டாக்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை உருவாக்குறீங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம், வெயிட்டும் லாஸ் பண்ணலாம். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நான் என்னுடைய வெயிட் லாஸே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்டார்ட் பண்ணி 17 டேஸ் ஆச்சு. நான் 3 kg இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? மார்னிங் எந்திரிச்ச உடனேயே ஏதாவது சீட்ஸ் நான் கொஞ்சம் சீட்ஸ் மிக்சடு சீட்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதை 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம், வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இது ஸ்கின்னு நல்லா க்ளோ கொடுக்கும். நான் என்னென்ன சீட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா வாட்டர்மெலான் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீடு, பம்கின் சீடு, சியா சீடு, கருப்பு எள்ளு, அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீடு, இது எல்லாமே எடுத்து தான் ஒரே பேனில் நெய் மட்டும் 1 ஸ்பூன் ஊற்றி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வரையுமே நல்லா தாங்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஞாபகம் வரும்போது ஒரு ஸ்பூன் நீங்கள் வாயில் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் எப்போவுமே ப்ரோட்டீன், கார்ப், ஃபைபர் 3 இருக்க மாதிரி எடுத்துக்குவேன். இன்றைக்கி கோவா ஒரு கப் எடுத்துகிட்டு இது என்னென்னா ஆம்லேட்டுங்க. கேபேஜ் இருக்கா, முட்டைக்கோஸை துருவி போட்டு எக்கில் ஆம்லேட் போட்டு சாப்பிட்றேன். இதில் நல்ல ப்ரோட்டீனும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. நான் இன்றைக்கி சூப்பராக என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சேன். இந்த மாதிரி ஈஸியாகவும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியும் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாகவும் பண்ணியும் சாப்பிட்லாம். அப்புறம் மிட் மார்னிங்கில் நான் பொங்கல் சீசன் வந்துருச்சுல, எப்படி கரும்பு சாப்பிடாமல் இருக்க முடியும்? ஸோ நான் ஒரு மொழி கரும்பு எடுத்து சாப்பிட்டேன். என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் எப்பவும் போல் ஒரு அளவு வச்சு ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி நண்டு கிரேவி தான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச அளவுக்கு சீ ஃபுட்ஸ்லாம் நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ நண்டு நான் கிரேவி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு பவுல் குக்கும்பர் எடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி லஞ்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஈவினிங்கில் டீ காஃபி குடிக்கிறவங்க யார் இருந்தாலுமே நல்லாவே எடுத்துக்கலாம். பட் சுகர் மட்டும் கம்மியாக எடுத்துக்கோங்க. நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சுத்தமாக சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, வீட்டில் செய்கிற என்ன ஸ்வீட் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், பட் லைட்டாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ அந்த டைம் வாக்கிங் போங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது. நம்ம வாக் பண்ணும்போது நம்ம உடம்பு ரொம்பவே ஸ்மூத்தாக ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நான் என்னுடைய வெயிட் லாஸில் ஒரே இது வாக்கிங் மட்டும்தான். எக்ஸசைஸோ எதுவுமே நான் பண்ண மாட்டேன். பட் வாக்கிங் மட்டும் ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் எப்போவாது எனக்கு டைம் கிடைக்கும்போது பண்ணிக்குவேன். நைட்டு டின்னர் 7 to 8 o'clock எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 சப்பாத்தி, ஆஃப்டர்நூன் வச்ச நண்டு கிரேவி இருந்துச்சு, அது வச்சு கொஞ்சோண்டு கோவா வச்சு என்னுடைய டின்னரையும் சூப்பராக முடிச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணும்போது தாங்க நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறவே ஏறாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.